இப்படியும் ஒரு அலங்காரமா? பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அங்க நிக்குது நம்ம விஞ்ஞானம். இந்துக்களின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான், அந்த விநாயகர் பெருமான் வேண்டியதை வேண்டியபடி தந்தருளும் விநாயகருக்கு ஆண்டுதோறும் பக்தர்களால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இல்லங்களில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்புகளின் சார்பிலும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை எலைட் அசோசியேஷன் சார்பில் ஸ்ரீ வாசவி கல்யாண மண்டபத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். குறிப்பாக அமர்நாத் குகையில் விநாயகர் வீற்றிருப்பதை போன்றும், கண்ணாடி மாளிகையில் விநாயகர் அமர்ந்திருப்பதை போன்றும், கைலாயத்தில் கணபதி குடியிருப்பது போன்றும், அவ்வைக்கு மோட்சம் கொடுத்த விநாயக பெருமான் போன்றும், தச அவதாரத்தில் விநாயகர் என ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து விநாயகர் பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 44வது ஆண்டாக சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தமிழகத்தின் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு விண்ணுலகையே மண்ணுலகுக்கு கொண்டு வந்ததை போல் டிஜிட்டலில் மேல் உலகங்கள் அமைக்கப்பட்டது. உள்ளில் நுழையும் போதே மேல் உலகத்திற்கு வந்ததை போல உணர்வு ஏற்படுத்தி வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக உலகத்தில் சூரிய பகவானை சுற்றி நவகிரகங்கள் கோள்களாக இருக்கின்றன. பூ உலகானது வெப்பமயமானதால் இயற்கை பேரிடர் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து கோள்களின் தலைவனாகிய விநாயகர் பெருமானை அணுகி சாந்தப்படுத்தும் வகையில் விநாயகர் சதுர்த்தி நாளான இன்று விண்ணுலகில் பூவுலகின் மேல் தனது தாய் தந்தையுடன் சேர்ந்து நடனமாடி அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தி பூமியை வெப்பமயமாவதிலிருந்து தடுத்து பூமியில் உள்ள மக்களை பேரிடரிலிருந்து காப்பாற்றும் நோக்கின் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட காட்சி காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இதுகுறித்து எலைட் அசோசியேஷன் நிர்வாகி சுவாதி சேகர் கூறும்போது, ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பல்வேறு வடிவங்களில் விநாயகரை வடிவமைக்கிறோம். இந்த ஆண்டு பூமி வெப்பமயமாவதை தடுப்பதற்கு தேவர்களும் முனிவர்களும் விநாயக பெருமானை அணுகும் போது அவர் விண்ணுலகில் பூவுலகின் மேல் தனது தாய் தந்தையான சிவன் பார்வதி ஆகியோருடன் சேர்ந்து நடனமாடுவதைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அலங்காரம் மக்களின் பார்வைக்காக இன்று முதல் 3 நாட்கள் இருக்கும் என்றும் கூறினார். தற்போது இந்த அலங்காரம் சமூக வலைதளத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.